யாழ் சிறியின் பிரதான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்தி. அதிரும் மத்திய கிழக்கு ஈரான் பதிலடியில் 13 அமெரிக்க வீரர்கள் பலி. கார்கிவ் தீவை கைப்பற்ற ரம் திட்டம், அமெரிக்க அதிகாரிகள் அதிரடி தகவல். ஈரானை தாக்குவது பரந்த பிராந்திய மோதலை தூண்டுமென அமெரிக்கா உளவுத்துறை தகவல். இலங்கை பாராளுமன்றத்தில் அதிரடி மாற்றம். 15 லிட்டர் எரிபொருள் எனக்கு போதாது, சபையில் அர்ச்சுனா காட்டம். 3 மாதங்களுக்கு அவசர எரிபொருள் கொள்முதல், அமைச்சரவை அனுமதி. அரசாங்கம் அறிவித்துள்ள புதன்கிழமை விடுமுறை நடைமுறைக்கு இணங்க இனிவரும் காலங்களில் புதன்கிழமைகளில் பாராளுமன்ற கூட்டத்தொடர்கள் நடத்தப்படாது என இன்று கூடிய பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழு முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது. இந்த மாற்றம் உடனடியாக அமலுக்கு வரும் நிலையில் முன்னதாக திட்டமிட்டிருந்த அமர்வுகள் மற்றும் திகதிகளும் மாற்றப்பட்டுள்ளன. அரசின் விடுமுறை கொள்கைக்கு ஏற்ப பாராளுமன்ற நடவடிக்கைகளையும் ஒழுங்குபடுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளியிடங்களில் இருந்து பாராளுமன்ற கூட்டத்தொடர்களில் கலந்து கொள்ள வரும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 15 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு இவ்வளவு தூரம் வருவதற்கு தனக்கு 15 லிட்டர் பெட்ரோல் மட்டுமே கிடைக்கின்றது. இந்த அளவை வைத்துக் கொண்டு நான் கொழும்பு வருவதென்றால் முதலில் அனுராதபுரம் வரை வந்து அங்கு தூங்க வேண்டும். பின்னர் அடுத்த வாரத்துக்கான ஹியூவார் ஒதுக்கீடு கிடைக்கும் வரை காத்திருந்து அதனை பெற்றுக்கொண்டு கொழும்பு வந்து சேர முடியும். என்கிறது வேண்டும். யாழ்ப்பாணம் செல்வதற்கு இன்னும் 2 வாரங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் இடையூறு ஏற்படாத வகையில் அடுத்த 3 மாதங்களுக்குள் தேவையான அவசர எரிபொருள் கொள்முதல் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. உலக சந்தையில் நிலவும் விலை மாற்றங்கள் மற்றும் விநியோக சிக்கல்களை கருத்தில் கொண்டு தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வது இதன் தீர்மானத்தின் முக்கிய நோக்கமாகும். அதன்படி பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட முக்கிய எரிபொருட்களை அவசர அடிப்படையில் இறக்குமதி செய்ய அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டால் தடுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சார உற்பத்தி, போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த முடிவு முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அரசாங்கம் தொடர்ந்து நிலையை கண்காணித்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து சர்வதேச செய்திகள். மத்திய கிழக்கில் பதற்ற நிலை தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் மேற்கொண்டதாக கூறப்படும் பதிலடி தாக்குதலில் அமெரிக்காவைச் சேர்ந்த 13 இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. கடந்த 28ஆம் திகதி ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தாக்குதலை தொடங்கின. இதற்கான பதிலடியாக மேற்காசிய நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் இராணுவ உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ஈரான் கடந்த 3 வாரங்களாக தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இதில் அமெரிக்காவின் போர்ஜெட் வானூர்திகளும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. தற்போதைய மோதலில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளதோடு அவற்றில் அமெரிக்காவின் தாக்குதல்களில் ஈரானில் 200 பெண்கள், 200 குழந்தைகள் உட்பட 1200க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். 10,000க்கு அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். ஈரானின் பதிலடி தாக்குதலில் 13 அமெரிக்க வீரர்கள் பலியானதுடன் 200 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 180 பேர் சிகிச்சையின் பின்னர் பணிக்கு திரும்பியுள்ளனர். 10 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இஸ்ரேல் இதுவரை 14 பேர் உயிரிழந்துள்ளதுடன் லெபனானில் 886 பேர் உயிரிழந்துள்ளதோடு 10 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி கார்கிவில் நடைபெறுவதால் அதை கைப்பற்றும் நடவடிக்கையை அதிபர் ட்ரம்ப் மேற்கொள்ளலாம் என அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் எண்ணெய் கப்பல்களின் போக்குவரத்துக்கு ஈரான் கடும் நிபந்தனை விதித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள போர் கப்பல்களை அனுப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்த கோரிக்கையை நேட்டோ நாடுகள் ஏற்கவில்லை. இந்த விடயத்தில் நேட்டோ நாடுகள் உதவவில்லை என்றால் மோசமான எதிர்காலத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானின் 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி கார்கிவ் தீவில் நடைபெறுகின்றது.
இதனால் ஈரானின் வருவாயை முடக்க இந்த தீவுக்கு ராணுவம் அனுப்பி கைப்பற்றும் திட்டம் குறித்து அதிபர் ட்ரம்ப் ஆலோசித்து வருகின்றார். ஆனால் இந்த தீவுக்கு அமெரிக்கா ராணுவம் சென்றால் ஈரான் பதிலடியில் இறக்கும். சவுதி உட்பட வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் கிடங்குகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ரூபேன் அசார் கூறுகையில், ஈரானுக்குள் ஊடுருவும் வேண்டும், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இல்லை, ஈரானின் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த மட்டுமே இரு நாடுகளும் கவனம் செலுத்துகின்றன. ஈரானின் பதிலடி தாக்குதல் தனக்கு ஆச்சரியமளித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த நிலையில், ஈரானை தாக்குவது அமெரிக்காவின் வளைகுடா நட்பு நாடுகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை தூண்டிவிடும் என அவருக்கு முன்னரே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாக அமெரிக்க உளவுத்துறை வட்டாரங்கள் கூறியுள்ளன. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், பக்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளின் மீது ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதல்கள் தமக்கு ஆச்சரியமளித்ததாக வெள்ளை மாளிகையில் பேசிய ட்ரம்ப், ஈரான் மத்திய கிழக்கில் உள்ள மற்ற அனைத்து நாடுகளையும் குறிவைத்து தாக்க முற்பட்டிருக்க கூடாது, இதனை நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை, இதனால் நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் அமெரிக்க உளவுத்துறை தரப்பில் வெளியான தகவலில், ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் பொருளாதார ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கார்முஸ் ஜலசந்தியை மூட ஈரான் முயற்சிக்கக்கூடும் என ட்ரம்புக்கு தகவல் அளிக்கப்பட்டிருந்தது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது ஒரு பரந்த பிராந்திய போதலை தூண்டக்கூடும் என்றும், குறிப்பாக வளைகுடா நாடுகள் அமெரிக்க தாக்குதல்களை அங்கீகரிப்பதாகவோ அல்லது ஆதரவளிப்பதாகவோ ஈரான் கருதினால் அந்நாடுகளின் தலைநகரங்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தக்கூடும் என்று போருக்கு முன்னரே ட்ரம்புக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருந்ததாக ஒரு அதிகாரி கூறியுள்ளார். இத்துடன் யாழ்சிரியின் செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.